بسم الله الرحمن الرحيم حكمة بالغة فما تغني النذر. அன்பான பேராசிரியர்களே, மாணவர்களே, இன்று ரபீஉல் 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழா என்ற நினைவாக இப்பொழுது மௌலிது ஷரீஃப் பாடப்படும். மாணவர்களுக்காக சில தகவல்களை நான் இப்போது சொல்கிறேன். மௌலிது ஷரீஃபை பற்றி ஓதக்கூடாது என்று சிலரும், ஓதலாம் தவறில்லை என்ற கொள்கையில் சிலர்களும் தமிழகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே மிக அழுத்தமாக வேகமாக இந்த கருத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரியினுடைய மாணவர்கள் இதை பற்றி ஒரு அளவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம் என்பதற்காக வேண்டி சில வார்த்தைகளை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் முறையாக இந்த மௌலிது ஷரீஃபை இயற்றியது யார் அப்படிங்கிறது சந்தேகம் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இதை ஓத வேண்டாம், ஓதக்கூடாது என்று சொல்வார்கள். முஸ்லிம் ஷரீஃப் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், அந்த மாணவர்களுக்கு தெரியும். அதில் ஹதீஸ் கொண்டு வருகிறது, கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி. அதை அறிவிக்கக்கூடிய ராவிகளில் ஒரு ராவி சொல்கிறார், இந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா நாயகி அறிவித்தார்கள் என்றும், அல்லது ஹப்ஸா அம்மையார் அவர்கள் அறிவித்திருக்கலாம் என்றும் அவர் இரு கருத்துக்களை அங்கே நமக்கு பதிவிடுகிறார். ஹதீஸ் ஒன்று, இந்த ரெண்டு பேர் ஆயிஷா நாயகி ஹப்ஸா அம்மையார் யார் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டு இன்னொருவரிடம் சொன்னது என்பதில் அவருக்கு புரியவில்லை. அந்த ஹதீஸை நாம் அமலிலே எடுத்திருக்கிறோம். அந்த அபிப்பிராயம் மீது ஒரு வேதமா என்றால் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அதேபோல இந்த மௌலிது ஷரீஃபை தொகுத்தவர் ஷேக் ஹக்கீம் முஹம்மது மதனி அப்படிங்கிறவரா அல்லது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படின்னா இந்த சந்தேகம் எந்த ஒரு கருத்தையும் நமக்கு தராது. இது போன்ற ஹதீஸ்களிலே ராவிகளே இப்படி கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். யார் தொகுத்திருந்தால் என்ன, அது என்ன தொகுக்கப்பட்டது என்பதை மட்டும்தான் பார்க்கணும் என்கிற ஒரு கருத்தை ரெண்டு பேர்ல யார் தொகுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தொகுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதான் நாம பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த மௌலிது ஷரீஃப்ல 12 பைத்துகள் என்று இருக்கும். அந்த பைத்துகளை மட்டும் நாம ஓதுறோம். அந்த இடையிலே ஹிகாயத் என்று வரலாறுகள் போடப்படும். அதற்கும் அந்த பைத்துக்கும் என்ன தொடர்பு, ஏன் நாம் அந்த வரலாறுகளை அந்த இடையில படிக்கல அப்படின்னு நாம இங்கே பார்க்கணும். 12 பைத்துக்கும் அதற்கு முன்னாலே ஒரு வரலாறு இருக்கும். என்ன விஷயம் இதில் இருக்கிறதுனா, அந்த ஹிகாயத்து போடப்பட்ட வரலாறை சொல்லிவிட்டு அந்த வரலாற்றில் உள்ள தகவல்களை மையமாக வைத்துத்தான் இந்த கவிதைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மௌலிது ஷரீஃபினுடைய அடுத்த தகவல், அங்கே ஒவ்வொரு பைத்திலையும் வரலாறுகள் பதியப்பட்டிருக்கும். முதல்லேயே அந்த ஹிகாயத் அப்படின்னு இருக்கு. அந்த
அடிப்படையில் தான் அந்த கவிதைகள் புனையப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். கவிதைகள் என்னமோ தவறு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாம இந்த இயக்கத்தை பத்தி இந்த மௌலித் ஷரீஃப் தவறு அப்படின்னு சொல்றது நாம நினைக்கிறது மாதிரி இப்பொழுது உள்ள இந்த தௌஹீத் இளைஞர்கள் சொல்றார்கள் யாரும் நினைக்கலாம். 1924 இருந்து இந்த கருத்து இந்தியாவில் இருக்கிறது. சவுதிக்கு சென்ற ஒரு இந்தியர் டெல்லி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதிலிருந்து ஒரு ஊர் வாசி சவுதியில இருந்து 1924 அங்குள்ள வஹாப் அப்துல் வஹாப் நந்தி என்பவர் அந்த அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற போது அரசியலுடைய காரணத்திற்காக சில சித்தாந்தங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சித்தாந்தங்களில் புதுமையை புகுத்துவதற்காக வேண்டி அந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில சில தாவல்களை செய்தார்கள். அதுல மௌலித் ஷரீஃபை பற்றி குறை சொல்கின்ற தவிர்க்க வேண்டும் என்று சொன்னது 1924 அங்கிருந்து வந்த இந்தியாவினுடைய அந்த அப்துல் வஹாப் நஜ்தி என்ற கொள்கையை சார்ந்தவர்களோடு அதிலிருந்துதான் ஜியாரத்து பெரிய மனிதர்கள் தடை செய்யப்பட்டார்கள். அவங்களை மதிக்கிறது குறைக்கப்பட்டது. ஏன்னா அவர்களை மதித்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலை நகர்த்த முடியாது என்ற அந்த சவுதி அகண்ட சவுதியை உருவாக்குவதற்காக வேண்டி இந்த நிலையில வந்துச்சு. அதுவரையும் இந்த மௌலிதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் தான் அந்த மூல கருத்தா மௌலிது ஜியாரத்து. அப்ப இப்ப உள்ள தௌஹீத்வாதிகள் என்பது இவர்கள் வெளிப்படையாக இதை சொன்னார்கள். அவர்கள் ரகசியமாக அதை செய்யாமல் இருந்து செய்கிற போது தேவையற்றது என்று சொல்லிவிட்டு அவர்கள் மூடி மறைத்து சொல்ல வந்தார்கள். 24 இருந்து இப்ப 74க்கு பின்னாலே இளைஞர்கள் வெளியில ஓப்பனாக சொல்றாங்க. சரி, அவர் என்ன குற்றம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் கைத்தை பார்க்கலாம். அதுல இன்னும் யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருதுல, அதுல ஒரு தவறான வாசகம் வருது அப்படின்னு. என்ன வாசகம்? அந்த கஃபாருல் கதாயா வதுமுபில் முபிகாத்தி அப்படின்னு வருது. நீங்க அந்த கஃபாருல் கதாயா, நீங்கள் தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்கள், அழிவை தரக்கூடிய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்கள், தீமைகளை நீங்கள் மறைக்கக்கூடியவர்கள், சிறு தவறுகளை நீங்கள் தள்ளுபடி செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற 2 பாட்டு வருது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளதல்ல. அவர்களை பாட்டு பாடு சொல்வது குஃப்ரு. அதனால் இந்த மௌலித் ஷரீஃபை ஓதக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து. அதுக்கு பின்னால நிறைய சொல்றதாக சொன்னாங்க. இவங்களை பற்றி எனக்கு ஸ்டார்ட்ல இருந்து தெரிஞ்சதுனால அவங்களுடைய விஷயத்தில் ஈடுபடுவது நேரத்தை வீணாக்குவது, அறிவையும் பாழாக்குவது அப்படிங்கிறதுனால அதில் நாம பார்த்துக்கிறதே இல்லை. இந்த ஒன்னே போதுமான ஒரு விஷயம். இதுல எந்த தப்பும் இல்லை. சூரத்துல் மாஇதால 13வது வசனத்துல அல்லாஹ் தஆலா நபிகளாரை பார்த்து வஅஃபு அன்ஹும், அவர்களை நீங்கள் மன்னிங்கள் அப்படின்னா, ஆயத்துல அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வை மன்னிங்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்கு? சூரத்துல் மாஇதா 13வது வசனம் அதுல அல்லாஹ் சொல்கிறது, அவங்களை மன்னிங்க, அவங்களை புறக்கணிச்சு விட்டுருங்க அப்படின்னு தவறு செய்தவர்களை, ரசூலுல்லாஹ்விடத்தில் உடன்பாடு செய்து மீறியவர்களை குறித்து சொல்லிட்டாங்க. இந்த மௌலிதை ஆரம்பிக்கிற போதே திருவசனங்களுக்கு ஓதப்படுகிறது. அந்த வசனங்களில் பார்த்தா அல்லாஹ்வினுடைய பெயர் கொண்ட அசீஸ், அந்த அசீஸ் அல்லாஹ்வுக்கும் பெயர், ரசூலுல்லாஹ்வுக்கும் பெயர். ரഊஃப், ரஹீம், இதெல்லாம் யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுறான்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். அவனுக்கும் ரஹீமும், ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ரஹீமும் சொல்றான். அந்த வசனத்தை ஓதித்தான் இந்த மௌலித் ஷரீஃப் தொடங்கும். மௌலித் ஷரீஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பெருமானாருடைய பிறப்பை பற்றிய அதிசயங்களை சொன்னதை பார்க்கலாம்.
இன்னப்பை தன்னந்த சாக்கின் ஒன்று வைத்து வருது. நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டை செய்வது அதுக்கு மேல ஒரு ஹிக்காயத்து போட்டிருக்கோம். அதுல பெருமானார் பிறந்த நேரத்தில் அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு அந்த வரலாற்றை சொல்லியிருக்கோம். அந்த வரலாற்றுக்கு பின்னால் தான் இந்த பைத்து வரும். அப்படியே ஹிக்காயத்து இந்த 12 பைத்துக்குமே 12 வரலாறுகளை போட்டு அந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் இந்த கவிதைகள் புனையப்பட்டிருக்கிறதே தவிர இந்த கவிதையில எவ்விதமான குளறுபடியோ தவறுகளோ இல்லை. அடுத்து கவிதைக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. சாதாரணமாக மொழியில கவிதைக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பாதி எழுத்து விட்டு பேசுறதுங்கிறது இருக்கு, நிறைய இருக்கு. இந்த யானடி பைத்தில் மட்டும் நான் அவனை சொல்றேன். இது அதனா அறிவாவது இருந்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். என்னன்னு கேட்டா, பெருமானாருடைய புகழை பாடிட்டே வரும்போது பூரமே அது ஹதீஸ்ல ஒரு கண்ணிக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு, அது பூரா அப்படியே வரும். சரி, அந்த கஃபாருல் ஹதாயாங்கிறது தப்பு அப்படின்னா இல்லைங்கிறதுக்கு நான் சொன்னேன். ஆயத்துல அதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கோம், நீங்க மன்னிங்க. அவங்க மன்னிக்கிறவங்க இல்லைன்னா அப்புறம் நாம இதை சொல்றதுனால தப்புன்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் நாமளே சொல்றோமே. மண் சத்தரந்தா மண் சத்தர, யார் ஒரு மனிதனுடைய குற்றத்தை மறைத்தானோ அவனுக்கு கியாமத்தினால அல்லாஹ் தஆலா அவனுடைய குற்றத்தை மறைப்பான் என்ற ஹதீஸ் வந்திருக்குதே. அடுத்த சத்தாருல் மசாபின்னா அதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிறோம். கவிதைக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், 3 விஷயம் தெரியும். தன்னிலை, முன்னிலை, படத்தை. திருக்குர்ஆனில தப்சீர் ஜலாலையிலேயே ஏராளமான இடங்களில் ஆயத்துல தன்னிலையிலே அல்லாஹ் பேசுவான். அதே தொடரிலே முன்னிலைக்கு போயிருவான், அதே தொடரிலே படற்கைக்கு போயிருக்கும். இது அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இலக்கண முறை. கவிதைக்கு அப்படித்தான். இப்போ புர்தா ஷரீஃப் ஓதுறோம், அமிந்ததல்குரிரானி அப்படின்னு ஆரம்பிக்கும். ஈ சலமின்ற இடத்தை நினைத்து நீ கவலைப்படுகிறாயா அப்படின்னு கேட்கிறார். யார்? இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி. யாரை பார்த்து கேட்கிறார்? யாரை பார்த்து அவர் கேட்கிறார்? அமிந்த தற்குறிகளுடைய அர்த்தம் யாரை பார்த்து கேட்கிறாரு? தன்னை பார்த்தே அவர் கேட்கிறார். தன்னை படர்க்கையாக மாற்றினார். கவிதைக்கு அதே போல இங்க அந்த வப்பாருங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு வச்சாலே போதுமானது. அல்லாஹ் தஆலாவை வைத்துத்தான் அந்த பாட்டு பாடப்பட்டது. எந்த இடத்துல அது விளங்கும்னா கடைசி பைத்துல விளங்கும். அந்த வப்பார், அந்த சத்தார், யா வலியுல் ஹஸனாத் கஃபிரு அன்னி துனூபி ஆலிமு சிர்ரி வஅஃபா முஸ்தஜீபு தஅவாதி அப்படின்னு சொல்லிட்டு கடைசில என்ன முடிக்கிறார் அந்த பைத்து? ரப்பிர்ஹம்னா ஜமீஆ, ரப்பனா எல்லாரும் எங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். இவ்வளவு கேட்டது அல்லாஹ்வை பார்த்து. அந்த வப்பாரில் இருந்து வந்த கவிதை அல்லாஹ்வை நோக்கி போனது, ரசூலுல்லாஹ்வை நோக்கி போனது இல்லை. போனாலும் தப்பு இல்லை. இதை புரிஞ்சுக்க. இந்த கடைசி வரி குழுன்னு சொல்லுவாங்க. இந்த கடைசியை கொடுத்து அந்த மேல உள்ள கவிதைகளை எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி படித்ததாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கவி நயமும் கவி இலக்கணமுமாக இருக்கும். இதே போல முழு மௌலிது ஷரீஃபு அவ்வாறு இருக்கப்பட்டது. அந்த 1924 சவுதியில் ஏற்பட்ட அப்துல் வஹாப் என்கின்ற அந்த சித்தாந்தத்தின் அரசியல் அகண்ட சவுதி இப்ப எப்படி இருக்குன்னா அவரை கொண்டுதான் இருக்கு. அதனால அவர் ஒரு சித்தாந்தத்தை வளர்த்து சவுதி அதை ஏற்றுக்கொண்டு தன் நாட்டை பெருக்கிக் கொண்டது. மிக ஏராளமான இடக்காலியா சவுதிகள் தான் மக்கள் வாழ. அந்த இதுல இருந்து எடுத்து வந்து இந்தியாவுக்குள்ளே 1920 தொடங்கி அப்படியே வந்து வளர்ந்து 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 வந்து இப்போ உள்ள சிலர்களுக்கு ஆள் மனதில் இந்த ஆலிம்கள் என்று சொல்லி பட்டம் வாங்கும் பட்டத்துக்கும் இல்முக்கு சம்பந்தம் இல்லை. ஹதீஸ் வரும், ஞானங்களை கொண்டு போய் தவறானவர்கள் இடத்துல போட்டா தங்க மாலையை பன்றிகளுக்கு போட்டது போல ஆகும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்கு.
அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது. சில பேர்கள் இருக்கிற தவறாக இல்மு கிடைச்சு போச்சு, அதை கொண்டு சில தவறு. ஆள் மனதில் இந்த 3 மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசை அவங்களுக்கே தெரியாம ஆள் மனதில் இருக்கும். அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த தீனை விளையாடுகிறார்கள். அப்ப தீன் அவங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை, அவர்களுடைய ஒரு விளையாட்டு பொருள். இந்த ஆசைகளின் அடிப்படையில் தான் இது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் கொண்டாடினாங்க. இப்ப ஆமீனா அம்மையார் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. நல்ல வேலைக்கு அல்லாஹ் தஆலா வந்து பிறந்த நாள் கொண்டாடினான்னு கேட்காம விட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப அது. இவர் மட்டும் திருட்டுத்தனமா இரவு 12 மணிக்கு தான் வீட்டு பிள்ளைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடி இந்த வேலை மண்ட சப்பாக கோவில் போகுமின் அவன் தான் சொல்வாரு. அவர் வந்து கிறிஸ்துவத்தினுடைய இருக்கக்கூடிய கேக்கு வெட்டுற பழக்கம். இவர் பிள்ளைக்கு பூரா ஆத்திரில திருட்டுத்தனமா 12 மணிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்து கேக்கு வச்சு வெட்டி கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஆசாமிகள் தான் இந்த 3ஐயும் உள்ள வச்சுக்கிட்டு தீயில விளையாடுறது. 1 2 தெரிஞ்சு 1 2 தெரிஞ்சு. ரெண்டாவது நீங்க சொல்லணும்னா இந்த லைஃப் இப்ப தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்றாங்களே, அவங்கள நம்ம தௌஹீத் ஜமாத்துலாம் சொல்ல வேண்டியதில்லை, அவங்கள லைஃப் ஜமாத்துன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம போய் கொண்டு கொடுத்தாலே இது லைஃப் ஒரே டார்கெட் தான் இருக்கும் அவங்கள்ட்ட. இது லைஃபான ஹதீஸ். லைஃபுக்கு எதிர்ப்பதை என்ன நீங்க சொல்லுங்க, நீங்க விளைவிக்கிறத சொல்லுங்க. லைஃபுக்கு எதிர்ப்பதம் என்ன? சஹீ இல்ல. லைஃபுக்கு எதிர்ப்பதா கபி, சஹீஹுக்கு எதிர்ப்பதா மரில். இது தெரியுமா அவனுக்கு? எதிர்ப்பதம் கூட தெரியாது, சொல்லினுடைய எதிர்ப்பதம் தெரியாது. சஹீஹுக்கு எதிர்ப்பதா மரில், லைஃபுக்கு எதிர்ப்பதா கபி. இது சஹீஹான ஹதீஸா, இது லைஃபான ஹதீஸான்னு கேட்பான். இந்த பதமே இந்த வாசகமே தப்பு இல்லைங்களா? இந்த மாதிரி இது எதிர்ப்பதம் இல்லையே, சரியான எதிர்ப்பதம் இல்லை. இது கூட தெரியாது, அரபியம் தெரியாது, பிஸ்மில்லா சொல்ல தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல தெரியாது. இப்போ இந்த யாரோ சில துன்யா சில பேர்கள் இறங்கிவாங்க. அந்த மாதிரியான உலமாக்களுடைய பேச்சை கேட்டு அவங்க காசை கொட்டி பெரிய பெரிய அளவில் இருக்கிறாங்க. காசையும் கொட்டினாங்க, காமத்தையும் கொட்டினாங்க. அவங்களுடைய இதுகளை கேட்டுக்கிட்டே என்ன செய்யறாங்க. அந்த மாதிரி நம்முடைய மாணவர்களுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன், மௌலீத் ஷரீஃபை பற்றி யாரும் குறை கூறினால் நம்ம ஓதுங்க, கட்டாயம் ஓதணும் சொல்லவே இல்லை. ஆனால் ஓதினால் தப்பே இல்லை. செலவாத்தை பற்றி நமக்கு தெரியுமா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்காக வேண்டி என்னுடைய துவா பாதி துவாவை செலவாத் ஆக்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு. பரவாயில்லையா? நாங்கள் பரவாயில்ல, சரி 3ல 2 பக்கம் ஆக்குறேன்னாரு. பரவாயில்ல. அப்புறம் வந்தாரு, என் துவாவை பூராத்தையும் உங்களுக்கு சலாத் சொல்வதிலேயே நான் முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. அப்படியானா அல்லாஹ் தஆலா நீ துவா கேட்டா என்னவெல்லாம் கேட்பின்னு நினைப்பாயோ அத்தனையும் அல்லாஹ் அது நிறைவேற்றி விடுவான்னு சொன்னாங்க. இந்த மௌலித் ஷரீஃபில் இடம்பெறுகிற முதன்மையானது சலாத். ஒவ்வொரு பைத்துக்கு பின்னால 3 சலாத்து சொன்னா 3 36 செலவாத்தாச்சு. அந்த செலவாத்தை நாம முன்வைத்து இதுக்கு சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க எதுவும் சங்கடப்பட்டுக்கிற வேண்டியதில்லை. வெளியில போனா முதல்ல நீங்க ஒரு பள்ளிக்கு போனா முதல் காப்பா மௌலித் ஓதுறதுல எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கா? நீ பிறந்தது குர்ஆன்ல இருக்கா என்ன? இல்லை. அப்புறம் என்ன உடனே மடுப்பேருக்கே இல்லை. எவனையாவது போய் நாம ஊசி போடுவோமா? 4 வருஷம் 5 வருஷம் நீ மெடிக்கல்ல காலேஜில் ஆனால் பணத்தோட புரண்டு போட்டு வந்த பிற்பாடு தானே அவருக்கு போய் ஊசி போடுவோம். நீ என்னமாவது ஏபிசி அடிப்பே இதில் படிச்சுட்டு வந்துருக்கேன்னா பரவாயில்ல. எவ்வளோ ஒருத்தர் 1 2 சொல்றது அதை மட்டும் வச்சு கேட்டுக்கிட்டு நேற்று தான் ஒரு செய்தி சொன்னார். இந்த முடிச்சிடறேன், அது திருவரங்குளமா தர்கா இருக்கிற போது மெயின் ரோட்டில் நிசார் இருக்கிற போது அங்கே கேரளாவில் இருந்து ஒருத்தர் வந்து அங்கே ஜியாரத் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையனில் ஒருத்தர் போய் எங்கே இருக்குது ஜியாரத், அவர் மலையாளத்திலேயே சொல்லி எங்கே இருக்கா அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவன் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆட்டோவில் தானே போகிற, கொஞ்சம் பார்த்து போடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஆள் என்ன பண்ணாங்கன்னா அவர் அபாகரை போட்டு தலைப்பாகரை கட்டியிருந்தோன்னே கேரளா காலான்னு பயந்து போய் நிசாரணையே போய் ஓதி பாருங்க, எனக்கு பயமா இருக்கு என்னமோ அவருக்கு இப்படி வேண்டும். இன்ன வரைக்கும் அவர்கிட்ட பேசினதுன்னா
இப்ப போய் ஓதி பாருங்கன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் அவங்களுடைய நிலைமை. இந்த இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். முன்னால நான் சொல்றேன், முஸ்லீம் ஷரீஃபினுடைய இது 2 ரிவாயத்து வந்திருக்கு. அது மாதிரி இந்த கவிதையில் ஹிகாயத்தை பூரா பார்த்தா பைபிளில் ஹிகாயத்தில் இருக்கக்கூடிய உண்மையான செய்திகள் அதுல இருக்கும். செலவாத்து இதுல என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மப்பாருங்கிறது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வைக்க பிரியுங்களா விட்டு அது அல்லாஹ்வுக்கு உரியது. நபிரஹம்னா வைத்து முடியுது. இது மாதிரி எல்லாம் வைத்து விளக்கம் சொல்லலாம். அதை நீங்க மனசுல வச்சுட்டு உறுதியோடு நீங்க என்ன செய்யணும். வியாழக்கிழமை இப்ப புதுசா ஷரீஃப் போதும் இல்லையா? இனிமேல் மௌலிகி ஷரீஃபும் போதும். வியாழக்கிழமை புதுதா குடிச்சிட்டு மௌலிகி, புதுதா குடிச்சிட்டு ஏதாவது ஒரு டீ குடிச்சிட்டு மௌலிகி ஷரீஃப் போதுங்க. 4 பேரை சேர்ந்து தனியா தெரிஞ்சவங்க 2 தெரியாதவங்க 2 பேருமா உட்காந்து அதை மறந்து உட்காந்து குறிப்பிட்டு ஒரே குரல்ல போதாம எப்பவும் போல 4 பேரா பிரிச்சு உட்காந்து தப்பு தவறா இருந்தாலும் பரவாயில்ல திக்கி தேவை போதுங்க. 4 வாரம் ஓதுனா என்ன செஞ்சிடும், சரியாக வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.